கடவுளை என்னை காப்பாத்துங்க. விமானத்திற்குள் இருந்தபடி ஒரு பெண் கதறி அழும் அந்த வீடியோ இப்போது சமூக வலைதளங்களில் வேகமாக வருகிறது. வெறும் 1.5 மணி நேர பயணம் 4 மணி நேர திக் போராட்டமாக மாறியதுதான் இப்போது பரபரப்பை கிளப்பியுள்ளது. பொதுவாக விமானங்களில் பயணிகள் பாதுகாப்பை உறுதி செய்ய பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கும். ஆனால் அதையும் தாண்டி சில மோசமான சம்பவங்கள் நடந்துவிடும். அப்படியொரு மோசமான சம்பவம் தான் இப்போது நடந்துள்ளது. ஹைதராபாத் ராஜீவ்காந்தி சர்வதேச விமான நிலையத்திலிருந்து Fly 91 நிறுவனத்திற்கு சொந்தமான ATR ரக IC3401 விமானம் கர்நாடகாவின் ஹூப்ளி நோக்கி புறப்பட்டது. சரியாக மாலை 4:30 மணிக்கு அந்த விமானம் தரையிறங்கியிருக்க வேண்டும். ஆனால் ஹூபளி வான்பரப்பை விமானம் நெருங்கிய போது அங்கு நிலவிய மோசமான வானிலை காரணமாக விமானத்தை தரையிறக்க முடியாத சூழல் ஏற்பட்டது. இதையடுத்து வானிலை சீராகும் வரை விமானத்தை சுற்றியுள்ள பகுதிகளிலேயே வட்டமடிக்க வைப்பதை தவிர விமானிகளுக்கு வேறு வழி இல்லை. முண்டகோட், தாவணகேரி, ஷிமோகா என கர்நாடகாவின் பல மாவட்டங்களுக்கு மேலே அந்த சிறிய ரக விமானம் சுமார் 4 மணி நேரமாக வானிலையை வட்டமடித்தது. அப்போது ஒரு கட்டத்தில் விமானம் மேகங்களுக்கு இடையே சிக்கி குலுங்கிய போது உள்ளே இருந்த பயணிகள் மரண பயத்தில் உறைந்து போயினர். அப்போது எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ தான் இணையத்தில் பொது ட்ரெண்ட் ஆகி வருகிறது. அந்த வீடியோவில் பயணிகள் அழுது கொண்டே பிரார்த்தனை செய்வதும், ஏன் இப்படியாகுது, பெங்களூருக்கே போய்விடலாம் என்று அழுது கொண்டே கத்துவதும் பதிவாகியுள்ளது. அழாதீங்க, ஒன்றும் ஆகாது, அமைதியாக இருங்க என்று சில பயணிகள் ஆறுதல் சொன்னாலும் விமானம் குலுங்கிய ஒவ்வொரு முறையும் மரண கூச்சல் கேட்டது. பயணிகள் பதற வேண்டாம் என சொல்லும் விமானிகள், நாங்கள் சூழ்நிலையை கவனித்து வருகிறோம், பொறுமையாக இருங்கள் என்று தொடர்ந்து அறிவித்து வந்தாலும் 4 மணி நேர காத்திருப்பு பயணிகளின் பொறுமையை சோதித்தது. ஹூப்ளியில் தரையிறக்க முடியாவிட்டால் அருகிலுள்ள பெல்காவி அல்லது பெங்களூருக்கு விமானத்தை திருப்பிவிடலாமே என்பதுதான் பயணிகளின் கோரிக்கையாக இருந்தது. இந்த சம்பவம் குறித்து பயணிகளின் உறவினர்கள் கடும் கோபத்தில் உள்ளனர். சரியான தகவல்கள் எங்களுக்கு தரப்படவில்லை, விமான நிறுவனத்தின் மெத்தனமே இதற்கு காரணம் என்று அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நீண்ட நேரத்திற்கு பிறகு விமானம் பெங்களூருக்கு திருப்பிவிடப்பட்டது. ஆனால் Fly 91 நிறுவனம் இதை மறுத்துள்ளது. இதுகுறித்து அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில், விமானத்தில் எந்த தொழில்நுட்ப கோளாறும் ஏற்படவில்லை, வானிலை மோசமாக இருந்ததால் பாதுகாப்பு கருதி பெங்களூருக்கு விமானம் திருப்பிவிடப்பட்டது. இது சர்வதேச தர கட்டுப்பாட்டு விதிகளின்படி எடுக்கப்பட்ட ஒரு சாதாரண நடவடிக்கை தான். பயணிகளின் பாதுகாப்பில் நாங்கள் ஒருபோதும் சமரசம் செய்து கொள்வதில்லை என தெரிவித்துள்ளது. இறுதியாக சுமார் 7:30 மணியளவில் அந்த விமானம் பெங்களூர் கெம்பகவுடா சர்வதேச விமான நிலையத்தில் பாதுகாப்பாக தரையிறக்கப்பட்டது. அதன் பின்னரே பயணிகள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். விமான நிறுவனத்துக்கு இது ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர். ஆனால் நடுவானில் தவித்த பயணிகளுக்கு இது லைஃப் ஆர் டெத் போராட்டம்.